இந்த இடத்துல வந்து உச்சிஷ்ட கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தெய்வமாக உச்சிஷ்ட கணபதி வந்து காணப்படுறாரு. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமையில் இவருக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயம் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பசுபதி கோயில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரரை வழிபாடு செய்து சிவபெருமானோட உடுக்கை தரிசனத்தை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சப்தமி திதியில் சப்த மாதர்கள் வழிபாடு செய்த 7 சிவாலயங்களை ஒரே நாளில் தரிசனம் செய்து 7 நெய் தீபம் ஏற்றி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட 7 ஜென்ம பாவ தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. வருகின்ற 25/1/2026 ரத சப்தமி நாள் வரக்கூடிய நன்னாளில் இந்த சப்தமங்கை தலங்கள் 7ஐயும் மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் 2வது ஆன்மீக யாத்திரையாக நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து 25/1/2026 காலை 6 மணிக்கு இந்த யாத்திரை வந்து தொடங்கும். அன்றைய தினம் ரத சப்தமி அப்படிங்கிறதுனால சூரியமேடு தலத்தையும் வந்து தரிசனம் செய்கிறோம். சப்தமி திதி அப்படிங்கிறதுனால சப்த மாதர்கள் வழிபாடு செய்த சப்தமங்கை தலங்கள் மற்றும் சந்திரமேடு ஆகிய தலங்களை வந்து தரிசனம் செய்கிறோம். ஒரு நாள் யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000. கட்டணத்தில் அடங்குவை வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்க வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, மாலை தேநீர் அல்லது காஃபி வழங்கப்படும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற ஜிபே எண்ணில் யாத்திரைக்கான கட்டணம் 2000 ரூபாய் செலுத்தி இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி பசுபதி கோயில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் தஞ்சாவூர்லேருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. தஞ்சாவூர் கும்பகோணம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டையிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பசுபதி கோயில் வந்து காணப்படுது. சப்த மாதர்களில் வாராகி எண்ணெய் வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 16வது ஆலயமாக காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 79வது ஆலயமாக காணப்படுது. அதே மாதிரி சப்த மாதர்கள் வழிபாடு செய்த சப்த மங்கை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பசுபதி கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வர ஆலயம் 5வது ஆலயமாக காணப்படுது. தற்போது வந்து ஆலயம் வந்து திருப்பணி வந்து நடைபெற்றுருக்கு. ஆலயம் வரக்கூடிய பக்தர்கள் இந்த திருப்பணியில் வந்து தங்களாலான கைங்கரியங்களை செய்து இந்த ஆலயத்தோட திருப்பணியில் வந்து கலந்துக்கலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்க. வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். கோச்செங்க சோழன் கட்டிய 70 மாட கோயிலில் ஒரு மாட கோயிலாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். தட்சன் ஒரு முறை சிவபெருமானை மதியாமல் யாகம் நடத்துவார். இதனால் சினம் கொண்ட தட்சனோட மகளான தாட்சாயினி சிவபெருமான் வந்து எவ்வளோ தடுத்தும் உங்களை மதிக்காமல் வந்து யாகம் பண்ணுறான், நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறீங்களே, நான் போய் நியாயம் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தடுத்தும் கேட்காம தாட்சாயினி வந்து யாகம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு போகிறாங்க. அங்கே சென்றதும் தன்னோட தந்தையான தட்சனால் வந்து அவமானப்படுத்தப்பட்டு அவமானம் தாங்காமல் தாட்சாயினி வந்து அந்த யாக குண்டத்திலே விழுந்து தன்னை வந்து மாய்த்துக்கிறாங்க. அதன் பிறகு சிவபெருமான் வந்து இறந்த தனது மனைவியோட உடலை வந்து தனது தோளில் வைத்துக்கொண்டு ருத்ரா தாண்டவம் ஆடும் பொழுது அந்த உடலின் 51 பாகங்கள் விழுந்த பகுதியே சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆண்டுகள் வந்து சிவபெருமான் வந்து ஆழ்ந்த தவத்தில் இருக்கார். அதன் பிறகு பார்வதி அன்னை வந்து மீண்டும் பிறந்து வராங்க. அவ்வாறு பிறந்து வரும் பொழுது பார்வதியை வந்து சிவபெருமான் மன்னித்து ஏற்றுக்கிறாரு. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பொழுது சிவபெருமான் வந்து விஸ்வரூப தரிசனத்தை வந்து காமிக்கிறாரு. அப்பொழுது பார்வதி அன்னை வந்து அந்த விஸ்வரூப தரிசனத்தில் 7 தரிசனங்களை வந்து பார்க்க முடியல. அந்த 7 தரிசனங்களை பெறத்துக்காக சப்த மாதர்கள் வழிபாடு செய்த சப்த மங்கை தலங்களுக்கு பார்வதி வந்து வழிபாடு செய்கிறாங்க. இந்த வரலாறு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து உச்சிஷ்ட கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தெய்வமாக உச்சிஷ்ட கணபதி வந்து காணப்படுறாரு.
ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமையில் இவருக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயம் கிடைக்கும். சப்த மாதர்கள் வழிபாடு செய்த தலத்தை பார்வதி அன்னை ஒவ்வொரு ஆலயமாக வழிபாடு செய்து சிவபெருமானோட ஒவ்வொரு தரிசனத்தை வந்து பார்க்குறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பசுபதி கோயில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரரை வழிபாடு செய்து சிவபெருமானோட உடுக்கை தரிசனத்தை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலே வந்து சப்த மாதர்களில் வந்து வாராகி அன்னை வந்து வழிபாடு செய்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. காமதேனும் வழிபாடு செய்த தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. இப்போ வந்து மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பசுபதீஸ்வரர். காமதேனு வழிபாடு செய்த இறைவன் அப்படிங்கிறதுனால இவர் வந்து பசுபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. மேலும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த பசுபதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு தாய்ப்பால் சரியாக சுரக்கவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் பசுபதி கோயில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரரையும் பால்வள நாயகியனையும் வழிபாடு செய்யும் பொழுது தாய்ப்பால் வந்து சுரக்காமல் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறி தாய்ப்பால் வந்து நல்லபடியாக சுரக்கும். இப்போ வந்து மூலவரை தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும். இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். நவராத்திரி நாளில் பார்வதி தேவி பார்த்தோம் அப்படின்னா சப்த மங்கைகள் வழிபாடு செய்த அந்த 7 ஆலயங்களையும் வந்து ஒவ்வொரு நாளாக வந்து சென்று வழிபாடு செய்திருக்காங்க. அந்த வகையில் நவராத்திரியோட 5வது நாள் வந்து வாராகி தேவியோடு வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சப்த மங்கைகள் வழிபாடு செய்த தலத்தை காசியில் இருக்கக்கூடிய நாதசன்மா அனவித்யா தம்பதிகள் வந்து ஒவ்வொரு ஆலயங்களாக வந்து வழிபாடு செய்கிறாங்க. அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆலயத்திலும் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் வந்து ஒவ்வொரு பருவத்தில் வந்து அவங்களுக்கு வந்து காட்சியளிப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பசுபதி கோயிலுக்கு வந்து அந்த காசியிலிருந்து வந்த தம்பதிகள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அம்பாள் வந்து அவங்களுக்கு வந்து அறிவை எனப்படும் தாய்மை பருவத்தில் வந்து காட்சியளிச்சிருக்காங்க. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் சப்த மாதர்கள் வழிபாடு செய்து இந்த சப்த மங்கை தலங்களை ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். மேலும் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பால்வள நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. பால் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மாட கோயிலில் மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்த பிறகு கீழே இருக்கக்கூடிய பிரகாரங்கள்லாம் வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல ருத்ராட்ச மரத்தோட நிழலில் வந்து ஜேஷ்டா தேவி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னை வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கும். மேலும் வந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆற்றலை வந்து ஜேஷ்டா தேவி அன்னை வந்து நமக்கு வந்து வழங்குவாங்க. மகாலட்சுமி எண்ணெய் வழங்கக்கூடிய அந்த செல்வம் வந்து நம் கையிலேயே வந்து நிலையாக இருக்க ஜேஷ்டா தேவி எண்ணெய் வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் சத்ரு உபாதைகள் நீங்கவும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி எண்ணெய் வந்து வழிபாடு செய்யலாம். வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்து இல்லாத பயணம் அமையறதுக்காகவும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி எண்ணெய் வந்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக ஜேஷ்டா தேவி எண்ணெயை வழிபாடு செய்யும் பொழுது சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும். நம்ம வந்து மந்தமாக ஒரு செயலை செய்கிறோம் அல்லது வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா அன்னையை வந்து வழிபாடு செய்யும் பொழுது சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும். பொழுது இந்த சப்த மங்கை தலங்கள் என்றால் என்ன, சப்த மாதர்கள் வந்து எவ்வாறு உருவானாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம். சப்த மாதர்கள் வந்து உருவானதுக்கு வந்து 2 வரலாறு வந்து சொல்லப்படுது. ஒரு முறை வந்து அந்தகாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து பிரம்மதேவரிடமிருந்து பலவிதமான வரங்களை வந்து பெறுறாரு. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் தன்னோட ரத்தம் வந்து பூமியில் ஒரு சொட்டு சிந்தினாலும் 1000 அசுரர்கள் வந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லி அந்தகாசுரன் வந்து வரம் வாங்குறாரு. வரம் வாங்கினதும் கைலாயம் சென்று சிவபெருமானிடமே வந்து போருக்கு செல்கிறாரு. சிவபெருமானும் அந்தகாசுரனும் வந்து கடுமையாக போர் பண்ணுறாங்க. அப்பொழுது சிவபெருமான் தன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களால் வந்து அந்தகாசுரனை தாக்கும் பொழுது அந்தகாசுரனோட உடலிலிருந்து இரத்த துளிகள் வந்து கீழே விழுவும் பொழுது ஆயிரக்கணக்கான அசுரர்கள் வந்து தோன்றுறாங்க. இவ்வாறு இருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு உதவிட வேண்டி அனைத்து தெய்வங்களோட அம்சமாக 7 கன்னிகள் வந்து தோன்றுறாங்க. அவர்களே வந்து சப்த மாதர்கள் என்றும் சப்த கன்னியர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அதே மாதிரி மகிஷாசுரனை வந்து வதம் செய்கிறதுக்கு முன்னாடி துர்க்கை அன்னைக்கு வந்து படைத்தளபதிகளாக இந்த 7 கன்னிமார்கள் வந்து தோன்றுறாங்க. அந்த 7 கன்னிமார்களும் தங்களுக்கான சக்திகளை வந்து பெற 7 சிவாலயங்களை வந்து வழிபாடு செய்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து வராகி அன்னை வந்து வழிபாடு செய்த தலமாக காணப்படுது. பெருமாள் எடுத்த வராக அவதாரத்தோட சக்தியாக வந்து வராகி அன்னை வந்து தோன்றியிருக்காங்க. இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இப்போ வந்து மகாலட்சுமி அன்னையை வந்து தரிசனம் செய்துட்டு அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். சப்தமி திதி வரக்கூடிய நாளில் சப்த மாதர்கள் வழிபாடு செய்த சப்த மங்கை தலத்தை ஒரே நாளில் தரிசனம் செய்து 7 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது 7 ஜென்ம பாவங்கள்லாம் நீங்கும். அப்படி ஒரே நாளில் வந்து 7 கோயிலையும் தரிசனம் செய்ய இயலாதவர்கள் ஒரு சப்தமிக்கு ஒரு தலம் என்ற கணக்கில் வந்து 7 சப்தமிக்கு 7 ஆலயங்களை தரிசனம் செய்து
7 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் 7 ஜென்ம பாவங்கள்லாம் நீங்கும். வருகின்ற 25/1/2026 ரத சப்தமியை முன்னிட்டு மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் 2வது ஆன்மீக யாத்திரையாக சப்த மாதர்கள் வழிபாடு செய்த இந்த சப்த மங்கை தலங்களை ரத சப்தமி நாளில் நம்ம தரிசனம் செய்ய இருக்கின்றோம். மேலும் அன்றைய தினம் ரத சப்தமி அப்படிங்கிறனால சூரியமேடு மற்றும் சந்திரமேடு தலங்களையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த ஆன்மீக யாத்திரை திருச்சியிலிருந்து தொடங்கும். இதற்கான கட்டணம் ரூபாய் 2000. கட்டணத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்க வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, மாலை தேநீர் அல்லது காஃபி வழங்கப்படும். ரத சப்தமி நாளில் நடைபெறக்கூடிய இந்த சப்த மங்கை தல யாத்திரையில் நீங்களும் பங்கு பெறலாம். இப்போ அம்பாலை தரிசனம் பண்ணுறோம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பால்வள நாயகி. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய பெண்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு பெண்களுக்கு நல்லபடியாக தாய்ப்பால் சுரக்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. காசியிலிருந்து வந்த அந்த தம்பதிகளுக்கு அம்பாள் தாய்மை பருவத்தில் காட்சியளித்த தலம் அப்படிங்கிறதுனால தாய்மை பருவம் அடைந்த பெண்கள் அனைவரும் தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக காணப்படுது. பெண்ணாய் பிறந்த அனைவரும் தங்கள் வாழ்நாளில் வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் தரிசனம் செய்ய வேண்டிய சப்தமங்கை தலங்களில் ஒரு தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. எப்படி ஆண்டுக்கு ஒரு முறை குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி பெண்கள் ஆண்டிற்கு ஒரு முறை கட்டாயம் இந்த சப்தமங்கை தலங்களை வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வருகின்ற 25/1/2026 அன்று மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் மூலமாக நடைபெறக்கூடிய அந்த சப்தமங்கை ஆலய யாத்திரையில் நீங்களும் பங்கு பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பைரவர் மற்றும் சனீஸ்வர பகவான் அருள் பாலிக்கிறாங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.